தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உரைக்கல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் இன்னும் கேரளாவில் அந்த பகுதியில் மண்ணில் கொட்ட முடியாத சில பொருட்களை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய தென் தமிழக பகுதிகளான திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற பகுதிகளெல்லாம் கொண்டு கொட்டப்படுவதாக, இல்லைன்னா கொட்டி கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல் தமிழகம் முழுவதும் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. தமிழ்நாடு வேடிக்கை பார்த்து கொண்டா இருக்கிறது அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்பி இருக்கிறது. கேரள முதல்வரோடு பேசி நீங்கள் ஏன் இதெல்லாம் கட்டுப்படுத்தவில்லை, இங்கே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் விவாத பொருளாக மாறி இருக்கு. ஈசான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். தமிழகத்தில் கொட்டும் கழிவுகள் மலையாளிகளுக்கு அவமானம், கேரள அரசு தடுக்க வேண்டாமா? மூன்று கருத்துரையாளர்களோடு இந்த விவாதத்தில் நம்ம பயணிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். முதலில் மருத்துவர் பூபதி ஜான், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து சுமதி மேகவர்ணம், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு வைத்தியலிங்கம் மூரை வரவேற்றுக் கொள்கிறேன். நான் விவாதத்தை திரு பூபதி ஜான் அவங்கள்ட்ட இருந்து தூங்குறேன். பூபதி ஜான், என்ன நடக்குது? ஏன் கேரளாவில் இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகள், இன்னும் சொல்லப்போனால் கோழி கழிவுகள், விலங்கு கழிவுகள்லாம் தமிழ்நாட்டில் கொட்டப்படுது? இது இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்க செய்தி இல்லை. இதுக்கு முன்னாடியே பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஏன் தொடருது? தொடருதுன்னா ஒரு கண்ட்ரோல் இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போ ஒரு மருத்துவ கழிவுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். முன்னாடியெல்லாம் மருத்துவ கழிவுகள் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஆஸ்பத்திரி, சின்ன ஆஸ்பத்திரி எல்லாம் என்ன பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய கார்பரேஷனுடைய டஸ்ட்பின்லேயே போட்டுருவாங்க. இது ஒரு 8 வருடத்திற்கு முன்பு இருந்த நிலைமை. இப்பொழுது அந்த நிலைமை இல்லை. ஈவன் சின்ன கிளினிக்காக இருந்தாலும் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் பயோமெடிக்கல் வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டு உருவாயிடுச்சு. அதுக்கு தனி ப்ரைவேட் பார்ட்டி தமிழ்நாட்டில் மேஜராக சவுத்து, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு 4 இடத்துலையும் பயோமெடிக்கல் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெண்டர் எடுத்து அவங்க ஒரு கம்பெனி ஆரம்பித்து எல்லா மருத்துவமனையிலையும் எல்லா கிளினிக்லேயும் போய் அந்த வேஸ்ட்டுகளை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி வித் பார்கோடோட செக்ரிகேட் பண்ணி அவங்க இடத்துக்கு போயிட்டு அவங்க இடத்துல இருந்து இன்னொரு ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போய் அதை இன்சினரேட் பண்ண, எரிக்கணுமா மற்ற பிரிக்கணுமா எல்லாத்தையும் பண்ணி ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை. அப்படி அந்த மாதிரி பயோமெடிக்கல் வேஸ்ட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி அப்படி நம்ம பண்ணலைன்னா ஹாஸ்பிட்டல்லையே ரெஜிஸ்டர் பண்ண முடியாது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். இது பர்ஃபெக்டாக நடந்துட்டு இருக்குது. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க, அதே மாதிரி செக்ரிகேட் பண்ணுறாங்க. ஒருவேளை சில ஹாஸ்பிட்டல்லையும் சில இடங்கள் அது அவங்களோட டைப் இல்லாமையோ ரெஜிஸ்டர் பண்ணாமையோ இருந்திருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வேஸ்ட் கழிவுகளை எங்கே கொட்டுறது, ஏன்னா கொட்டணும்னா அங்கே மாட்டிக்குவாங்க. ஏன்னா அங்கே பார்கோட் இருக்குது, ஒவ்வொரு கழிவுகளுக்கும் பார்கோடு. அந்த பேக்கை கட்டி அதில் பார்கோட் இருக்குது. பார்கோடை ஸ்கேன் பண்ணால் எந்த ஹாஸ்பிட்டலில் யார் கொடுத்துருக்கான்னு க்ளீனாக டீட்டெயில்ஸ் டேட்டா வந்துடும். என்ன பண்ணியிருக்கலாம், ஒருவேளை கேரளாவில் சில மருத்துவமனைகளாக, சில கிளினிக்கலாக இருக்கட்டும், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அதனால் காசு கொடுக்கணும், அதுக்கு ஃபீஸ் கட்டணும், அதுக்காக இவங்க திருட்டுத்தனமாக அந்த கழிவுகளை கொண்டாந்து கேரளாவில் கொட்டினா மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்நாட்டில் நம்ம கன்னியாகுமரியிலையோ நாகர்கோவிலையோ கொண்டாந்து கொட்டிட்டு போயிடுறாங்க. அப்போது கொட்டும் பொழுது அங்கே இருக்கிற செக் போஸ்ட்டில் இதை ப்ராப்பராக பார்க்கணும், என்ன கழிவுகள் என்னென்னு பார்க்கணும். அது மருத்துவ கழிவுகளா என்னென்னு செக் போஸ்ட்டில் பண்ணால் தான் இதுக்கான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். வைத்தியலிங்கம் சார், கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் எப்படியெல்லாம் கொட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது? தமிழ்நாட்டை ஒரு குப்பை கிடங்காக, மருத்துவ குப்பை கிடங்காக கேரளா மாற்றிக்கொண்டே இருக்கு. தமிழ்நாடு அரசு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? அதனால இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த கேரளாவையும் குறை சொல்வது என்பது அரசாங்கமே அதற்கு துணை போகிறது என்பதாக ஒரு மறைபொருள் வருகிறது. அது அப்படி அல்ல. எனக்கு முன்பு பேசிய நண்பர் குறிப்பிட்டது போல சட்டத்திற்கு படி நடக்காமல் தங்களுடைய நிதி சுமையை குறைப்பதற்காக தவறு செய்பவர்கள் செய்கிற ஒரு சட்ட மீறல்.
அப்படித்தான் நாம் இதை எடுத்துக்கொள்ளணும். தமிழ்நாட்டில் எப்படி பயோமெடிக்கல் வேஸ்ட்டுக்குன்னு ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குன்னு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோமோ, அதே மாதிரி அங்கேயும் இருக்கு. ஆனால் அந்த அந்த விதிமுறைகளுக்கு உட்படாமல் அதை மீறி தங்களது செலவினங்களை குறைப்பதற்காக இது மாதிரியான ஒரு தவறுகளை அந்த அந்த அனுமதி பெறாதவர்கள் செய்கிறார்கள். இதை தடுக்க வேண்டிய கடமை நமக்கு மட்டுமல்ல, கேரள அரசுக்கும் இருக்கிறது. கேரள அரசுக்கும் இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது. இதனால இது நடப்பது ஒரு சட்ட மீறல். சட்டத்தை மீறித்தான் இந்த தவறுகள் செய்கிறார்கள். அதுவும் இரவோடு இரவாக கொண்டு வந்து கொண்டு செல்வது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாத குற்றம். இன்றைக்கு காவல்துறை இது சம்பந்தமாக விசாரித்திருக்கிறது. விசாரணையில் தான் அதுல எந்த அந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுடைய சீல் முதற்கொண்டு அதுல இருக்கு. அதனால எப்படியும் அவர்கள் வந்து யார் என்று தெரியணும். அதோட இந்த யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். என்னுடைய கேள்வி, அந்த மாநிலத்தில் கொட்ட முடியாது, அந்த அளவுக்கு அந்த அரசாங்கம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. அதை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுல கொண்டு அந்த குப்பைகளை கொட்டுறாங்க. ஆனா தமிழ்நாடு அந்த அளவுக்கு ஏன் ஸ்ட்ரிக்டா இல்ல? ஒரு மாநிலத்துல கழிவுகள் இங்க வந்து கொட்டுறத வேடிக்கை பார்த்துட்டா இருக்கிறாங்க. அப்படி அல்ல. அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு சம்பவம் நடந்த உடனேயே இதற்காக அரசே குற்றம் சொல்வது என்ற ஒரு எதிர்கட்சி போல நாம் பார்க்க கூடாது. இது இப்பொழுது முதல் முறையாக வெளியே வந்திருக்கிறது. இப்பொழுது நடவடிக்கை இல்லைன்னு வச்சுங்க, நடவடிக்கை இல்லை, ஒரு மாதத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கல, அது மீண்டும் தொடர்கிறது என்று சொன்னால்தான் நீங்கள் அரசை குற்றம் சுமத்த முடியும். கேரளாவிலிருந்து கழிவுகள் தமிழ்நாட்டில் கொட்டப்படுகிறது அப்படிங்கிற செய்தி சுமத்த முடியுமே தவிர முதல் முறையா அப்படின்னு கேக்குறேன். முதல் முறையா நடந்த கேரளாவிலிருந்து சொல்லுங்க. இப்பதான் முதல் முறையாக என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் இது பள்ளியே பொதுமக்கள் மத்தியில இது தெரியப்படுத்தப்படவில்லையே. சரி, இது முதலாவதே இருக்கலாம் சார், இது முதலாவதே இருக்கலாம். ஆனா கேரளாவில இருந்து ஒரு பொருள் இங்கு கொண்டு வரப்படுகிறதுன்னா அத அட்லீஸ்ட் செக் போஸ்ட்ல என்ன பொருள் வருகிறது அப்படின்னு கூட இங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்கள்ல செக் பண்ண மாட்டாங்களா? இப்போ உங்களுக்கே தெரியும், ரயில்ல ஆந்திராவுக்கு ஹரியானாவுக்கு எல்லாம் இங்க இருந்து ரேஷன் அரிசி கடத்தல் நடக்குது. பல இடங்களில் வந்து பிடிபடுறாங்க, பிடிபடாமலும் பல இடங்களில் செல்லுகிறது. குற்றம் அளிப்பவர்கள் வந்து ஒரு தடவை மாட்டினா 2 தடவை தப்பிச்சுக்கலாங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்ப வந்து அதனாலேயே அது வந்து நிரந்தரமாக அனுமதிக்கப்படுவார்கள் இப்பொழுது தொடங்கி இருக்கிறார்கள். இப்ப இதுலயே சில ஏஜென்ட்ஸ் கூட முதல்ல இந்த இன்செனரேஷன் அரசியெல்லாம் மறைமுகமா கடத்துறாங்க. இங்க லாரியில டைரக்டா கொண்டு வந்து கொட்டுறாங்க. இது யாருக்கும் ஏஜென்ட்கள், அதாவது இதற்கென்று அதெல்லாம் எரிப்பதற்கு ஒரு உரிமை வாங்கியவர்கள் இவர்கள் தலைமறைவாக இருக்கிறார்கள் என்று தெரியுது. எனவே விசாரணை தொடங்கி அன்றே இதை போல் நான் விவாதிப்பது என்பது ஒரு அரசை குற்றம் சுமத்துவதற்கு பயன்படுவதை தவிர உண்மையை கொண்டு வருவதற்கு அல்ல. எனவே அரசாங்கம் விசாரணை துவங்கி இருக்கிறது. அதிலே குற்றவாளிகள் பிடிபடுவார்கள். இனிமேலும் இந்த குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்கப்படும். இதைத்தான் நாம் சொல்ல முடியும். ஒரு பொறுப்பான அரசு அதைத்தான் சொல்ல முடியும். பொறுப்பு தமிழக அரசு மட்டுமல்ல, கேரள அரசுக்கும் இருக்கிறது. 2 அரசுகளும் இணைந்து இந்த சட்ட மீறலை முயற்சி செய்யறாங்கன்னு பார்க்கலாம். ஏன் முதலாவதாகவே பாஜக இவ்வளவு வேகம் எடுக்கிறாங்க அப்படிங்கறத நான் சுமதிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். சுமதி மேடம், இப்பதான் முதலா நடக்குது. அரசு அதுக்கான விசாரணையை துவங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே ஏன் நீங்க கேரள அரசுகிட்ட பேசல, உங்களுக்கு நெருங்கிய முதல்வர் தானே அப்படின்னு பாஜக கையில் எடுக்கிறாங்களே. ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்றாரு வைத்தியலிங்கம். இது முதல் முறையா இல்லையா அப்படின்றத வந்து நீங்க மீடியால இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். இது வந்து வருஷக்கணக்குல நடந்துட்டு இருக்கு. பல இடங்கள்ல வந்து பொதுமக்களே வந்து வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து கண்டும் காணாம போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது வந்து பெரியதா இருக்கு. அந்த தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடியை சார்ந்த மக்கள் எல்லாம் வந்து பல இடங்கள்ல வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டு தான் இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி நீர்நிலைகள், குளம், குட்டை, நீர், இந்த ஏரி, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் கொட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ ஒரு செக் போஸ்ட் தாண்டி வரப்ப அந்த செக் போஸ்ட்ல அந்த வண்டியை பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன இருக்கு அப்படின்றது.
அப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு மெத்தனத்துல அதுல இவங்க என்ன சொல்றாங்க, அங்க இருக்க மக்கள் கிட்டத்தட்ட நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்ப சமீபத்துல நடந்த விஷயத்துக்கு வந்து 15-20 நாளைக்கு மேல ஆச்சு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், சிஎம் செல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், யாரும் இது வரைக்கும் நேரா வந்து எங்களை பார்க்கல, இங்க எதுவும் நடக்கல அப்படின்னு அங்க இருக்க பொதுமக்கள் சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து ஒரு விஷயம் எடுக்குதுன்னா, இதே கேரளால அந்த இதை டாக்டர் அவர் சொன்னாரு, கேரளால அதை டிஸ்போஸ் பண்ணா அங்க இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுப்பாங்க, அங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி பயந்து கூட நீங்க கொட்டுறாங்கன்னா, அப்ப கேரளா கவர்மெண்ட் எப்படி செயல்படுது? அங்க ஒரு வேஸ்ட் டிஸ்போஸ்ல தப்பா பண்ணிட்டாங்கன்னா இம்மீடியட்டா கவர்மெண்டோட நாலேஜுக்கு போகுது, அங்க அதிகாரிகள் வந்து அங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அப்ப அங்க வந்து அரசு இயந்திரம் கரெக்டா செயல்பட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல இங்க வருஷ கணக்குல கொண்டாந்து இந்த குப்பையை கொட்டுறாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து 15 நாள் ஆகுதுங்க, அதுக்கப்புறமும் திருப்பி 4-5 தடவைக்கு மேல கொண்டு கொட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இங்க அரசு இயந்திரம் எப்படி செயல்பட்டுகிட்டு இருக்கு? அப்போ இதுதான் நாங்க கேள்வி கேட்கிறோம். அப்ப அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாடு என்ன குப்பை கூடாமா? நீங்க இங்க இருந்து கனிமவளம் எல்லாத்தையும் வெட்டி வெட்டி கொண்டு கேரளாவுக்கு கொடுப்பீங்க, அங்க இருந்து திருப்பி என்னத்தை வாங்குறீங்க? குப்பை கொண்டு வந்து மருத்துவ கழிவு, இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணது, அப்புறம் இறைச்சி கழிவுகள் இதெல்லாம் கொண்டு வந்து போட்டு இந்த மண்ணை நாசம் பண்றீங்க. அங்க சுத்தி கால்நடைகள் மேய்ஞ்சிட்டு இருக்கு, அந்த தண்ணீரை போட்டிருக்க அந்த நீரை தான் வந்து அந்த கால்நடைகள் குடிக்குது. அப்ப அந்த கால்நடைகளுக்கு ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டா அதை குடிக்கிற குழந்தைகளுக்கோ மனிதர்களுக்கோ இன்னும் அடுத்தடுத்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குல்ல, மண்ணுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கு. அப்ப இதை பத்தின எந்த இதுவுமே இல்லாம நீங்க பேசாம இருக்கீங்கன்னா, அப்ப நாங்க பாஜக களத்துல இறங்குறோம், இது சரியாகலன்னா நாங்க இந்த குப்பை குளத்தெல்லாம் எடுத்துட்டு நாங்க கேரளாக்கு வரோம், அதுல முதல் லாரியில நான் இருப்பேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. இது அண்ணாமலை அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை இன்னைக்கு பூதாகரமா எல்லாரும் எடுத்து அதை பத்தி விவாதம் பண்றாங்க. இன்னைக்கு எல்லா சேனல்லையும் இதை பத்தி விவாதம் பண்றாங்க. இப்ப ஐயா கூட அவர் சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி என்னோட கவனத்துக்கு இது வரல, இப்பதான் முதல் முறை அப்படிங்கிறாங்க. இப்படி நம்ம வந்து அரசியல்ல வந்து மும்முரமா இருக்கிறவங்களோட பார்வைக்கே கூட இது வராத அளவுக்கு அப்படி கண்டு காணாம போயிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் கருத்து சொல்லுவாங்க, இது வெளியிலே வருது. ஒருவேளை தலைமைக்கு சொல்லாம இருக்கலாம். இல்ல நாங்க என்ன சொல்றோம், தலைமைங்கிறத விட இங்க அரசு இயந்திரம் தான். இப்ப இது எடுத்தோன்னா அவர் வந்து முதல்வர் அவர்கள் இதுக்குள்ள இறங்குன்றது இல்ல, அங்க இருக்கிற அந்த ஒரு செக் போஸ்ட்ல வேலை செய்யறவங்கல இருந்து, அங்க இருக்கிற விஏஓல இருந்து, தலையாரியில இருந்து, அதுக்கப்புறம் அங்க இது பண்ற ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லாருக்கும் இதுல பொறுப்பு இருக்கு. அப்ப அங்க அரசு இயந்திரங்கிறதுனால அரிசி கடத்தல்லாம் நடைபெறுது, நாங்க எவ்வளவு தடுக்க முயற்சி பண்றோம், அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கதானே செய்து, அதே மாதிரி எங்களுடைய தடுப்பையும் மீறி தெரியாமல் வந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இவங்க தெரியாம வந்த மாதிரி தெரியலையே. ஏன்னா செக் போஸ்ட்ல தாண்டி வராங்கன்னா, இப்ப ஒரு 10 லாரி வருதுன்னா ஏதோ ஒரு லாரி தெரியாம வந்து போட்டுட்டு போச்சுன்னு சொல்லலாம். இப்படி லாரி இவ்வளவு வராங்கன்னா இது அப்பட்டமா அந்த ஊர் மக்களே சொல்றாங்க, செக் போஸ்ட்ல காசை வாங்கிட்டு உள்ள விட்டுறாங்க. இவங்களுக்கு எப்படிங்க இத்தனை லாரி நீங்க கடத்துறாங்கன்னு அரிசி கடத்துறாங்கன்னு சொல்றாங்க. அரிசி கடத்தல எப்படி பண்ணுவாங்க? தெரியாம ஏதோ ஒரு பேக்ல வச்சு இப்படி லாரியில வச்சு இந்த மாதிரியே கொண்டு போங்க, ஏதோ ஒரு பண்ணுவாங்க. இது எவ்வளவு பெரிய லாரியில எடுத்துட்டு வந்து அப்படியே டன் கணக்குல கொட்டிட்டு போறாங்க அந்த குப்பையை. அது எப்படி தெரியாம நீங்க செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? எத்தனை மக்கள் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. நீங்க இந்த கேரள கழிவுகள்னு சொல்லிட்டு நீங்களே போய் சர்ச் பண்ணி பாருங்க, மக்கள் நிறைய அப்பப்ப அந்த வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அந்த பகுதியை சேர்ந்த மக்கள். அப்ப எப்படி இது வந்து அரசோட கவனத்துக்கு தெரியாம போகுது? அங்க இருக்கிற அதிகாரிகள் தான் இதை நான் மெயினா சொல்றேன். அங்க இருக்க அதிகாரிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? அப்ப ஏன் அவங்க வந்து இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கல? அதுதான் எங்களோட கேள்வியா இருக்கு. இல்ல இப்பதான் தமிழ்நாடு அரசு இத கொஞ்சம் வேகமா எடுத்து அதனுடைய பார்வையை கொஞ்சம் வேகப்படுத்தி இருக்கு. அதுதான் இப்ப சிஎம் செல்லுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்றாங்க. இப்ப நேத்து இப்ப இந்த அண்ணாமலை அவர்கள் இது பண்ணதுக்கு வந்து நேத்து தான் அங்க களத்துக்கு வந்து எல்லாம் போயிருக்கிறாங்க, அதிகாரிகள் எல்லாம் போய் பாஜகவுடைய வற்புறுத்தல் அதனுடைய அறிக்கைகளுக்கு பிறகுதான் திமுக அரசு செயல்பட தொடங்கி இருக்கு கேரளா கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்திலன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தானே இன்னைக்கு இத்தனை மீடியாக்கள் இதை பத்தி விவாதம் பண்றீங்க. இதுக்கு முன்னாடி இவ்வளவு விவாதம் இல்லையே. இப்ப இந்த 2 நாளா முழுக்க எல்லா மீடியாக்களும் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, நியூஸ்ல எல்லாத்துலயும் இதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அது வந்து நாங்க கொடுக்குறது அதனாலதான் நீங்க வந்து இதுக்கப்புறம் என்னன்றாங்க, இதுக்கும் நாங்க டைம் கொடுத்துருக்காரு அண்ணாமலை அவர்கள். இந்த மந்த் எண்டுக்குள்ள நம்ம எப்படி என்ன பண்றாங்க, இதுக்கு என்ன சொல்யூஷன் எடுக்கிறாங்க, கேரளா கவர்மெண்ட்ட பேசி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றத பார்த்துட்டு தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. வைத்தியலிங்கம் சார், தமிழ்நாடு அரசு இயங்குறதுக்கு கூட அண்ணாமலையுடைய அறிக்கைகள் தேவைப்படுதா? நடவடிக்கை எடுக்க தொடங்கி இருக்கிறோம் அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்க. அண்ணாமலை சொல்லுவதனாலே மட்டும் வந்து இது நடவடிக்கைங்கிறத என்னால ஏற்க முடியாது. இவ்வளவு நாள் நடந்துட்டு இருக்கு, அண்ணாமலை சொன்ன பிறகு தானே வேகம் எடுக்குது அரசு இயந்திரமே. என்னைக்கு இத முடுக்கிவிட ஆரம்பிச்சாங்க, இத கட்டுப்படுத்தணும்னு அரசு என்னைக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க? அண்ணாமலைக்கு அறிக்கைக்கு முன்னாடியா பின்னாடியா? எடுத்துட்டு அவர் போனாருன்னா மகிழ்ச்சி தான். அவரு அங்கேயே போட்டு வர்றதுனால அதுல எங்களுக்கு ஆட்சேபம் ஒண்ணும் கிடையாது. அவர் தாராளமா செய்யட்டும் அவருடைய. ஆனால்
அதை இதன் மூலமாக எதை உணர்த்த அவர் செய்தால் விரும்புகிறார்கள் இந்த எனக்கு புரியல. அரசு பொறுப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு அது அவமானம் இல்ல. ஒரு இங்க இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் போறாருன்னா அரசினுடைய தலைமைக்கு அது அவமானம் இல்ல சார். அதை எப்படி நீங்க சாதாரணமா எடுத்துக்கிறீங்க? அப்படி அல்ல. இப்ப குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அதாவது பல வகையான குற்றங்கள் பல தலைநகர்கள்ல நகரங்கள்ல நடந்துகிட்டே இருக்கு. ஒரு குற்றம் நடந்த உடனேயே அங்க அந்த குற்றத்தை ஒரு தடுக்க வேணும்னு சொல்லுவது என்பது அது நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது. அது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அரசு என்ன செய்ய வேண்டும் என்பதை பாருங்கள். 1 வாரம் 10 நாள் டைம், அதுக்குள்ள அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா நீங்க இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு இந்த விவாதத்தை வச்சு நீங்க ஏன் இது வரைக்கும் 15 நாள் ஆச்சு நடவடிக்கை எடுக்கல கூட எக்ஸ்போஸ் பண்ண முடியும். அப்படி செய்யலாம். நடவடிக்கை எடுக்கலாம். மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுகிறது அப்படிங்கிறது வைத்தியலிங்கம் சாருக்கு வேண்டும் என்றால் நேற்று தெரிந்திருக்கலாம், முந்தா நேற்று தெரிந்திருக்கலாம். ஒரு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எப்ப தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க கேக்குறாங்க, மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்துறை முதலமைச்சருக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணிருக்க வேண்டுமா? நேற்றுக்கு தான் இது நடக்குது அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய சாதாரண விஷயம். உளவுத்துறை இருக்கிறது என்பது வேறு. குறிப்பிட்ட குற்றம் நடந்தது எந்த இடத்தில் நடந்தது என்பதற்கான ஆதாரம் வேண்டாமா? வெறுமனே குற்றச்சாட்டு சொல்லுவது என்பது புள்ளிவரங்களோடு குறிப்பிட்டு சொல்வது என்பது வேறு. குறிப்பிட்டு சொல்வது நேற்று நடந்திருக்கிறது, அவ்வளவுதான். அதற்கு பிறகு இன்னும் 10 நாள் கழிச்சு கேளுங்க இந்த கேள்வியை. அதுக்கு நான் பதில் சொல்றேன். அரசும் பதில் சொல்றேன். நேற்று நடந்தது அண்ணாமலையுடைய அறிக்கை தான். ஆனா குப்பை கொட்டுவது நேற்று நடந்தது அல்ல. பல நாட்களாக, இன்னும் சொல்ல போனால் சில மாதங்களாக அங்கு நிகழ்ந்து கொண்டு இருக்குது. ஆனால் முதலமைச்சருக்கு அங்க நடந்ததெல்லாம் அண்ணாமலை சொன்ன பிறகுதான் தெரிய வந்திருக்கிறது. அப்படின்னா மாவட்டத்தில் நடக்கக்கூடிய தவறுகள் முதல்வருக்கு தெரியலையா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இது கூட சப்போஸ்டனா எழும். அதான் பிரதான கேள்வியா கூட மாறிடும். அப்படி அல்ல. நீங்களா அனுமானித்துக் கொள்ள வேண்டாம். இது அரசாங்கம் தன் கடமை தனது கவனத்துக்கு வந்த பிறகு செய்யும். இதுதான் யதார்த்தமான நிலைப்பாடு. நீங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தைய கேசியமாக சொல்றதுக்குலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. எத்தனை காலமா நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது ஆதாரம் வச்சிருக்கீங்களா? ஏதாச்சும் இருக்கா உங்கள்கிட்ட? அப்படி கிடையாது. இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. மருத்துவத்தை கேக்குறேன். அவங்களும் செய்திகளை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு புரிஞ்சுடுங்க. நீங்க தனியார் இடத்திலேயும் இருந்தும் இது கைப்பற்றப்பட்டிருக்கிறதுங்கிறத கவனிச்சுங்க. நீ புறம்போக்கு இடத்துல மட்டும் போட்டு போலாம். கிடங்கு இருக்கு. தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இங்க தனியாரா அரசா நிலமாங்கிறது பிரச்சனை இல்ல. தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதா பிரச்சனை. பூபல் ஜான்ட்டு நான் பேசிட்டு வந்துடுறேன். சார் சில விஷயங்கள் சொல்றாங்க. இப்பதான் தெரிய வந்திருக்கு, நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஏன் அண்ணாமலை இவ்வளவு வேகம் பேசுறார் அப்படின்னு அவர் சொல்லக்கூடியதுல ஏதாவது தவறுகள் இருக்கா, இல்ல மிகச்சரியான பாதை தான் முன்வைக்கிறாரா? இல்ல, இது எப்படின்னா, இந்த கேரளாவிலிருந்து பக்கத்து மாநிலமான ஒரு திருநெல்வேலியா இருக்கட்டும், கன்னியாகுமரி, இதுல எல்லாம் கழிவுகள் கொட்டுவது என்பது ஒரு 2-3 முறை நடந்திருக்கு. அதெல்லாம் செய்தித்தாளில் படிச்சிருக்கிறோம். ரைட். அந்த கழிவுகள் இது அரசு கொட்டுவதல்ல, அது ரொம்ப முக்கியம். கேரளாவில் இருக்கக்கூடிய ஆன்டி சோசியல் எலிமெண்ட், அதான் அண்டர்லைன் த வேர்ட், சமூக விரோதிகளே சொல்லலாம். ஏனென்றால் ஒரு மருத்துவ கழிவு என்பது ஆபத்தானது. மருத்துவ கழிவு வீட்டு கழிவுகளைப் போல அல்ல. வீட்டு கழிவுகள்னா கிச்சனில் வரக்கூடிய வேஸ்ட்டு, வேற ஏதாச்சும் வீட்டில் வரக்கூடிய வேஸ்ட்டு, அது வீட்டு கழிவுகள். வீட்டு கழிவுகள் ஆபத்து இல்லை, மருத்துவ கழிவுகள் ஆபத்து. ஏன்னா அது சிரிஞ்சஸ் இருக்கலாம், நீடில்ஸ் இருக்கலாம், இல்லை டாக்குமெண்ட் இருக்கலாம், இல்லை வேற ஏதாச்சும் கெமிக்கல் யூஸ் பண்ண பஞ்சு, காட்டன், இதெல்லாமே ஒரு இன்ஃபெக்டிவ் மெட்டீரியல். அந்த மருத்துவ கழிவுகள் கொட்டுவது சமூக சீர்கேடு என்பது மக்களுக்கு அடிப்படையாகவே தெரியும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி சோசியல் எலிமெண்ட், அவ்வளோதான், சமூக விரோதிகளே சொல்லலாம். அவர்கள் திட்டமிட்டே கொண்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே தமிழ்நாட்டில் கொட்டிடுறாங்க. ஒன்று. அப்போ இந்த கொட்டப்படுவதை எங்கே பிடிக்கணும் அப்படின்னா செக் போஸ்ட் தான், வேற எங்கேயும் இல்லை. செக் போஸ்ட்ல ப்ராப்பர் செக்கிங் இருந்துச்சுன்னா இதை காசு கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இதுக்கே காசு கொடுக்குறாங்க செக் போஸ்ட். ஆமாம், செக் போஸ்ட்ல செக்கிங் பண்ணணும். செக்கிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காசு கொடுத்துருவாங்க. இல்லை வேற ஏதாச்சும் அவர்களுடைய நட்பு தொடர்பு இருக்கும், அவர்களுடைய நீண்ட நட்பு, ஏதாவது ஒரு உள் நோக்கம் இருக்கலாம் அந்த இருவர்கள். அப்போ என்ன, அந்த கழிவுகள் இங்கே கொட்டிடலாம். செக் போஸ்ட்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி ஒரு முறை விட்டாங்கன்னா அடுத்த முறை தெரிஞ்சிடும் இது கழிவுகளை கொண்டு வர்றான், இந்த லாரி வேறமான லாரி. ஏன்னா ஒரு மீனவனுக்கு தெரியாதா மீன் எங்கே வரும், எப்படி பிடிக்கலான்னு மீனவனுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி செக் போஸ்ட்டில் கூட கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இதை கொஞ்சம் கவனம் எடுத்து
அந்த செக் போஸ்ட்டில் இருக்கிறவங்க ஒரு டைம் எடுத்து அதை செக் பண்ணால் இதை கண்டிப்பாக 100% ப்ரிவென்ட் பண்ண முடியும். இதில் மாற்று கருத்து இல்லை. அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த விஷயத்தை எடுக்கிறார் அப்படின்னா இது முழுக்க முழுக்க அரசியல் தான். அரசியலுடைய பார்வையில் தான் அவர் எடுக்கிறார். ஆக்சுவலாக செக் போஸ்ட்டில் கழிவுகளை சரியானபடி அங்கே செக் பண்ணால் கழிவுகள் அப்போவே நிறுத்தப்பட்டுரும். அது தமிழ்நாடு அரசு கொஞ்சம் எஃபெக்டிவாக ஸ்டெப் எடுக்கணும், அவ்வளவுதான். ஒரு வேளை லூஸாக விட்டுருந்துருக்கலாம். அங்கே இருக்கிற அந்த கன்சர்ன் இருக்கக்கூடிய சிசிடிவியை ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்து யாரோட டியூட்டியில் இது மாதிரி வந்திருக்குது அப்படின்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அது தீர்வு கிடைச்ச போகுது. அண்ணாமலை எடுத்து இது வந்து 2 நாளாக பேசுகிறாரு அப்படின்னா இது முழுக்க முழுக்க அரசியல் தான். அரசியலில் ஏதாவது ஒரு அண்ணாமலை அவர்களை பற்றி பார்க்க போனால் ஏதாவது ஒரு தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணும். மக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஒரு ஃபோர்ஸாக தட்டிக்கிட்டே இருந்தால் தான் அந்த இடத்துல ஒரு வந்து ட்ரெமர் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு அதிர்வு அலை. எதுவுமே சொல்லாமல் இருந்தால் அவரும் அரசியல் பண்ண மாதிரி தெரியாது. அப்போ அண்ணாமலை அவர்கள் முழுக்க முழுக்க இது அரசியல் நோக்கத்துக்காகத்தான் இது பண்ணுறாரு. அப்படியே அவர் வந்து சரியான நோக்கம் இந்த தமிழ்நாட்டில் கழிவுகள் கொட்டுவது தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னா உடனே அரசுக்கு வந்து ஒரு இது சொல்லலாம், அரசு நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, இதை தடுக்கக்கூடிய முறைகள் வந்து செக் போஸ்டில் இருக்கக்கூடிய இதை வந்து சரியாக ஒரு கவனம் பண்ணுங்க, சிசிடிவி கேமரா போடுங்க, இனி வரக்கூடிய காலத்தில் எல்லாத்தையும் செக் பண்ணி அனுப்புங்கன்னு சொன்னால் இந்த ப்ராப்ளம் சால்வ்டு. தட் இஸ் தி சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. இது வந்து ஒரு அரசு இயந்திரமே சரியாக செயல்படலை, அரசு இயந்திரம் வந்து செயலற்று கிடக்கிறது அப்படிங்கிற மாதிரி திசை திருப்புறாங்கல்ல. இதுதான் அரசியல். இல்ல ஒரு எதிர்க்கட்சியா ஒரு அரசியல செய்யதான் செய்வாங்க. இல்ல ஒன்னொன்னு சொல்றாரு, இல்ல ஒன்னொன்னு ஒரு படி மேல போய் சொல்றாரு. அப்படி செய்யவில்லை என்றால் என்ன சொல்றாரு, அதுதான் அரசியலினுடைய அடுத்த கட்டம். என்னன்னா நாங்கள் இங்க இருக்கிற கழிவுகளை கொண்டு போய் கேரள அரசியல் கொட்டுவோங்கிறாரு. இதுதான் இப்போ எப்படி சொல்றாரு, இங்க இருக்கிற கழிவுகளை 4 லாரியில் எடுத்துட்டு போய் ஜனவரி மாதம் முதல் வாரத்துக்குள் கேரளாவில் கொட்டுவோம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசு உங்கள் நண்பனாக இருக்கிற காரணத்தினால நீங்க இதெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் கேரளத்தில் கொண்டு போய் கொட்டுவேன் சொல்றாரு பாருங்க. அது மீறல், அதுதான் அரசியல். இப்போ இது அண்ணாமலை இப்போ சொன்ன பிறகுதான் தமிழ்நாடு அரசே வேகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தானே சுமதிட்ட இருந்து நம்ம பார்க்கணும். இல்லைங்க, ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதாவது ஒன்று சொல்றோம், அதுக்கு முன்னாடி இவ்வளவு நாள் நடந்து இப்போ என்னங்க, இப்போ கழிவுகள் கொண்டு போய் கட்டும் தினம் நடக்கக்கூடிய செயல்களாக இருந்தால் அலர்ட் ஆகிருப்பாங்க. அலர்ட்னஸ் எப்போ வருதுன்னா எப்பாவது ஒரு இடத்துல நான் ஒரு நாளில் தான் வந்து கழிவுகளை கொட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அதே மாதிரி கழிவுகளை கொட்டுறதா நான் செய்தித்தாளில் படித்தேன். அதே மாதிரி ஒரு வருஷத்தில் 2-3 முறை கொட்டியிருக்கிறாங்க இந்த கழிவுகளை கொட்டிருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் பாலக்காட்டிலிருந்து பொள்ளாச்சி பக்கம் கழிவுகளை கொட்டிட்டு போயிட்டானுங்க. அங்கிருந்து வந்து கழிவுகளை கொட்டு போயிட்டாங்க. இங்கே வந்து நாகர்கோவில் பக்கம், திருநெல்வேலி பக்கம், அங்கே பொள்ளாச்சி பக்கம் கழிவுகளை கொட்டாங்க. அது வந்து செய்தியாக வெளிவந்துச்சு. அப்போது தொடர்ச்சியாக நடந்திருந்ததுன்னா இது மிகப்பெரிய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கும். ஏதாவது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கழிவுகளை கொட்டிட்டு போகிறதுனால ஒருவேளை கவனத்தினுடைய ஈர்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். அண்ணாமலை சொல்வதற்கு வரவேற்கிறேன். என்ன அப்படி வரவேற்கிறேன் அப்படின்னா, அவர் ஒரு பிரச்சனை எழுப்புறாரு, தமிழ்நாடு அரசு வந்து அலர்ட் ஆகுது. ஒரு எதிர்க்கட்சி சரியான எதிர்க்கட்சியாக இருந்தால் ஆளும் தரப்பு சரியானபடி தன்னுடைய நிர்வாகத்தை நடத்தும் என்கிறது நியதி, அது கரெக்ட். ஆனால் அதற்கு மேலே போய் பேசுகிறாரு பாருங்க, அதுதான் அரசியல். எப்படின்னா ஜனவரி வரலைன்னா நாங்கள் கொண்டே கழிவை கொட்டுவோம்னா அது பதட்டம். அது ஒரு மக்கள் பிரதிநிதியா நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு மக்கள் இல்லைங்க, அப்படி இல்லை. நீங்க அதுக்கு விரைந்து செயல்படலைன்னா தீமைக்கு இல்லை, தீமைக்கு தீமை தீர்வே ஆகாது, தீமைக்கு நன்மைதான் தீர்வாகும். சுமதி மேகவர்ணம், அண்ணாமலை அவர்கள் அதைய நான் செய்வேன், ஒரு அரசை எவ்வளவு வேணாலும் வலியுறுத்தலாம், நானே அடுத்து அந்த தவறை செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடியதை எப்படி முன்னுதாரணமா எடுத்துக்க முடியும்னு கேக்குறாங்க. இல்ல இதுல வந்து அரசியல் அப்படின்னாலே என்னங்க, மக்களுக்கானதானே அரசியல். மக்களுக்கு என்ன தேவையோ அது செய்யறதா இங்க அரசியல், மக்கள் நலன் தான் அரசியல். அப்போ இங்க வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஐயா அவர்களே சொன்ன மாதிரி இந்த ஒரு வருஷத்திலேயே தொடர்ந்து 2-3 தடவை இந்த விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு, கொண்டு வந்து கொட்டுறாங்கன்னு. அது இந்த மாசத்துல வந்து 2-3 தடவைக்கு மேல இது நடந்திருக்கு. கொண்டு வந்து குப்பையை கொட்டுறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது அவர்கள் அந்த திமுக சேர்ந்தவர் பேசினப்ப சொன்னாரு, என்ன ஆதாரங்கள் இருக்கு, ஆதாரம் டன் கணக்குல வந்து குப்பையை கொட்டிட்டு போயிருக்காங்க, அதுதான் ஆதாரம். அதே போல அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் அதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த கேரளால இருந்து அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் இருக்கு. அப்போ இது வந்து நாங்க என்ன கேட்கிறோம்னா, எப்படி வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை பை ரேர் அண்ட் ரேரஸ்ட் இல்லைன்னா ரேரா வருது, கண்காணித்து கொண்டுதான் இருக்காங்க. இது ரெகுலரா இல்லாமல் தடுத்து வைத்திருக்கிறதே அரசு. இதை ரெகுலரா செய்ய முடியல இல்ல. அப்ப ஏதோ வகையில அரசு பாதுகாப்பு சொன்ன மாதிரி இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு தடவை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் நியூஸ்ல போடுறாங்க, சோசியல் மீடியால போடுறாங்க குப்பையை கொட்டதுன்னு. அது அடுத்த 2-3 நாள்ல எல்லாரும் மறந்துட்டு அவங்க வேலையை பாத்துறது, அவங்க ஒரு 2-3 மாசம் சைலண்டா இருக்காங்க, அப்படி திரும்ப கொண்டு வந்து கொட்டுறது. இது எப்படின்னா பரவாயில்ல, சொன்ன மாதிரி ஒரு நேரம் அப்படி பரவாயில்ல வேற வேற இடங்கள்ல வந்து கொட்டிட்டு போறாங்க. அதான் தினம் நடக்குதா?
ஏதோ ஒரு 6 மாத காலத்துக்கு ஒரு முறை இருக்கு. டெய்லி ரெகுலரா அதை அட்மிட் பண்ணிருக்காங்களா? கொலை பண்ணாலும் கொலைதான். அவன் வந்து அடிக்கடி கொலை பண்ணானா, அதனால அவன் முன்னாடி கொலை பண்ணான், இப்ப வந்து அவன் நல்லவன் ஆயிட்டான் அப்படின்னா அது சரியாக முடியுமா? இதனால பாதிக்கப்பட போறது நம்மளோட தமிழக மக்கள். அவர் டாக்டர் சாரே சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து மெடிக்கல் வேஸ்ட். இது எல்லாமே எவ்வளவு ஒரு பெரிய டிசாஸ்டர், அந்த மண்ணுக்கு எவ்வளவு இடம் இருக்க, மக்களுக்கு எல்லாமே அது வந்து பெரிய டேஞ்சராக ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய ஐட்டம்ஸ் இதெல்லாமே. அப்ப அந்த மக்கள் வந்து சொல்றாங்க பாருங்க, இந்த 15 நாள்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமே 2-3 தடவை வந்து கொட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அந்த வீடியோலயும் பாக்குறோம், அப்படியே மூட்டை டன் கணக்குல மூட்டையா குமிஞ்சு கிடக்கு. அப்ப அது கம்போஸ்ட் ஆகி அது மண்ணில் இதாகிறதுக்கே அதுக்கே வருஷ கணக்குல ஆகுங்க. அதுவே எவ்வளவு பெரிய டேஞ்சர். அது அதை ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்றதும் கிடையாது. அப்படியே தான் அந்த காட்டுல அந்த குளத்துல எல்லாம் அப்படியே கிடக்கு. அப்போ நீங்க இதை வந்து ஒரு தடவை வந்துருச்சுனாவே இம்மீடியட்டா நீங்க வந்து அந்த கேரளா கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி தமிழக அரசு வந்து ஏன் இந்த மாதிரி கொட்டுறாங்கன்னு சொல்லி இதுக்கான ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா, ஏன் அதிகாரிகளை வந்து கேள்வி கேட்டிருக்காங்களா? ஒரு தடவை அதை பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த தடவை இது நடக்காது இல்ல. அப்ப இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறப்போ அதுக்கு ஏதாவது ஸ்ட்ராங்கா நாங்க இன்டர்வியூ பண்ணி ஆகணும்ல. அப்போ நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, எதுக்காக நீங்க வந்து அப்படி ஒரு குப்பையை கொட்டுறப்ப பேசாம இருக்கிறீங்க அப்படின்னா, அப்ப இதை என்ன சொல்றோம்னா, இதை நாங்க கேரளா அரசு செஞ்சுச்சுன்னு சொல்லல, பட் இங்க இருக்கிற தமிழக அரசு கேரளா அரசோட கவனத்துக்கு கொண்டு போகணும் தானே. இதை யார் செய்யறாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்றத இங்க வந்து தமிழக அரசு செய்யணும். ஏன்னா இங்க இருந்து வைக்கம்ல ஒரு பில்டிங் கட்டணுங்கிறதுக்காக இங்க இருந்து 8 கோடி ரூபாய் பணத்தை போட்டு அங்க போய் பில்டிங் கட்டுறது, நினைவகம் கட்டுறது, நூலகம் கட்டுறது, இதுக்கெல்லாம் தமிழக அரசு வந்து எவ்வளவு மும்முரமா போய் செய்யறாங்க. அப்ப தமிழக மக்களுக்கு வந்து இங்க ஒரு பிரச்சனைங்கிறப்ப அப்ப போய் அங்க இருக்க முதல்வர்கிட்ட இவர் பேசணும் தானே, உங்க கூட்டணியில இருக்கிறவங்க தானே. அப்ப உங்களுக்கு இந்த கூட்டணிங்கிறத விட உங்களுக்கு மக்களோட நலனை விட கூட்டணி ரொம்ப முக்கியமா போயிடுச்சா? அப்ப அந்த அரசியல நீங்க முன்னெடுக்கிறப்ப நாங்க சொல்ல வேண்டியதா இருக்கு, எங்களுக்கு மக்கள் நலன் தான் முக்கியம், அதுக்கு நாங்க எந்த அளவுக்கு போறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு. அப்ப இவங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த வைத்தியம் ஷாக் வைத்தியம் கொடுத்தோம்னா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, இதை நீங்க சரி பண்ணல அப்படின்னா நானே லாரியில எடுத்துட்டு போவேன் குப்பையில, அதனால வர என்ன பிரச்சனையோ நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன நீங்க கொட்டிக்கிட்டே இருங்க, நாங்க பேசாமே இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல நீங்க வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அவருக்கு போய் ஒரு அட்வைஸ் பண்ணணும், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொன்னா 50 ஆண்டு காலத்துக்கு மேல இங்க இத்தனை முறைக்கு மேல ஆட்சியில இருக்கிற ஒரு திமுக அரசுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்துதான் சொல்லணுமா இந்த மாதிரி ஒருத்தவங்க குப்பையை கொட்டினா என்ன ஆகும், நம்ம மண்ணோட நிலைமை என்ன ஆகும், நம்ம மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும்னு அண்ணாமலை அவர்கள் தான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணுமா? அப்போ தமிழக அரசோட கண்காணிப்புல உளவுத்துறை இருக்கு, அந்த மாவட்ட அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு, இருக்காங்களா? இல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதுக்கு அரசு அதுக்கான பணிகளை தீவிரப்படுத்திட்டாங்க. கேரளாட்ட விளக்கம் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம பேசலாம். அதான் நாங்களும் கேட்கிறோம், நீங்க உங்க கூட்டணியில இவ்வளவு நட்புறவோட இருக்கிற நீங்க கேரளா கவர்மெண்ட் கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களா, நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்த பிரஷர் போட்டீங்களா அப்படின்றத நாங்க கேட்கிறோம். சார், இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி செக் போஸ்ட் ஒன்று உள்ள வர்றதுக்கு இருக்கோ அதே மாதிரி கேரளாவிலையும் அங்கேருந்து அவுட் ஆகுறதுக்கு ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அது தனியாராக இருக்கட்டும் அரசாக இருக்கட்டும், செக் போஸ்ட் அரசு தான் வச்சுருக்கோம். தன் மாநிலத்திலிருந்து கழிவுப் பொருட்கள் அங்கேருந்து இங்கே வருது அப்படின்னா அதை கேரளா அனுமதிச்சா இங்கே உள்ளவங்க அதை வாத பொருளாக்குவாங்க. இது இங்கே உள்ள அரசுக்கு தர்மசங்கடமாக இருக்கும்னு அந்த அரசுக்கு தெரியாதா? இல்லை, கண்டிப்பாக தெரியும் சார். இது எப்படி பார்வை பார்க்குதுன்னா, இது அரசு செய்யல. செக் போஸ்ட் நான் சொல்ல செக் போஸ்ட் அனுமதி இருக்கிறது அப்படின்னு என்னன்னா ரெண்டு சைடும் சமூக விரோதிகள் இருக்காங்க. அப்ப நட்பு ரீதியில அனுமதிச்சிருக்காங்க. அதான் ரெண்டு சைடு சமூக. இப்ப கேரளாவில் இருக்கக்கூடிய அவங்க வந்து செக் பண்ணியிருப்பாங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி சோசியல் எலிமெண்ட், அங்க இருக்கக்கூடிய ஆன்டி சோசியல் எலிமெண்ட்னாலும் அங்க செக் போஸ்ட்ல இருக்கக்கூடிய அரசு நபர்கள் தானே இருப்பாங்க. அதாங்க, அவங்களே பிரைப் பண்ணிடுறாங்க. இப்ப அரசு அதிகாரிகளை லஞ்சம் கொடுத்து தனக்கு தேவைக்காகத்தானே வச்சுக்கிறாங்க. அப்படித்தானே நடக்குது ஒவ்வொரு இடத்துலயும். அரசுகள் இருக்கக்கூடிய அதுவும் வந்து பார்டர்ல எல்லாம் கிராஸ் பார்டர்ல நடக்கும்போது அங்கிருந்து வர்றாரு. இப்ப கேரளால இருந்து இந்த கழிவு வந்திருக்கு, கேரளாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியா இருக்கட்டும், கிளினிக்கா இருக்கட்டும், எங்கேயாவது அவன் கலெக்ட் பண்ணியிருப்பான். அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து கழிவு வெளியே போகும்போது, நாங்களே ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறோம், கழிவு வந்து தனித்தனி பேக் இருக்குங்க. ரெட் கலர் பேக்கு, எல்லோ கலர் பேக்கு, ஒயிட் கலர் பேக்கு, 3 பேக் இருக்கும். நீடில் ஊசி போடுறதுக்கெல்லாம் டப்பா இருக்கும். பேக்கில் போடுறது வந்து பஞ்சு, அது க்ளவுஸ் எல்லாம் பஞ்சு, அதில் நீடில்ஸை டப்பாவில் போடணும். அதில் ஒரு கெமிக்கல் கொடுத்துருப்பாங்க, அதில் போட்டு தான் போடணும். என்ன பண்ணிடுவாங்க, இப்போ பார்கோடு ஒட்டிடுவாங்க. பார்கோடு ஒட்டிட்டு ஸ்கேன் பண்ணாங்கன்னா எங்கள் ஹாஸ்பிட்டல்னு வந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். என்ன பண்ணியிருப்பானுங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் அதுக்கு ரேட் எப்படின்னா கிலோக்கு ரேட்டு. உங்களுக்கு பேமெண்ட்டா இல்லை நீங்கள் நாங்கள் கொடுக்கணுங்க. நீங்கள் இப்போ கழிவு வந்து என் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்குன்னு வச்சுங்க, 20 கிலோ நான் கழிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் கிலோவுக்கு ரேட் போட்டு கொடுக்கணும். யாருக்கு? பயோமெடிக்கல் வேஸ்ட் அந்த கம்பெனி இருக்கான் பாருங்க, அவனுக்கு கிலோக்கு ரேட்டு போட்டு கொடுத்து அந்த பேக்குக்கு நான் காசு கொடுக்கணும், டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் கொடுக்கணும். அப்போ எவ்வளோ கழிவு சேருதோ அவ்வளோ கழிவுக்கு காசு நம்ம கட்டணும். பயோமெடிக்கல் வேஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேளை இப்படி இருக்கலாம், ஒரு சில நபர்களெல்லாம் நீங்கள் பாதி கழிவு நீங்கள் அப்படி தள்ளுங்க,
மீதி பாதி கழிவு எங்கிட்ட கொடுத்துருங்க, காசு கம்மியாகுது இல்லைங்க, நான் எப்படியா இங்கே போய் டிஸ்போஸ் பண்ணிடுறேன்னு கூட ஒரு நெக்ஸஸ் இருக்கலாம். அது என்ன நம்ம பார்க்கணும். அந்த நெக்ஸஸ் இருக்கலாம். அதனால தான் இங்கே வந்து கொட்டுறானுங்க. ஒருவேளை அந்த 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 அவ்வளோ பணம் கட்டணும், அந்த கழிவுகளில் அதிகமாக சேர்க்கும்போது பணம் கட்டணும் அப்படின்னு கட்டலாம். அது ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது, இந்த கழிவுகளை எங்கடா கொண்டு போய் கொட்டுறது, இங்கே இருந்தால் நம்ம ஹெல்த் அசார்டு, பக்கத்து மாநிலம் யாரும் கேட்கல, அவங்க கொண்டு போய் கொட்டிடு, அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. தமிழ்நாடு தானே, ஓரமாக கொட்டிடு, யாரும் கண்டுக்க மாட்டாங்க, ஒரு பிரச்சனையெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லி நினச்சி கூட கொட்டலாம். இந்த ரெண்டு இருக்குது. அப்போ இங்கே இது கொட்டக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, அந்த கொட்டக்கூடிய நபர்கள் கேரளாவில் செக் போஸ்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஆளையும் கரெக்ட் பண்ணியிருப்பான், தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளையும் கரெக்ட் பண்ணியிருப்பான், ரெண்டு பேர்த்தையும் கரெக்ட் பண்ணியிருப்பான். எப்படி கரெக்ட் பண்ணியிருப்பான்னா, முழுக்க மருத்துவக் கழிவுன்னு சொல்லியிருக்க மாட்டான். சார் இது சாதா வேஸ்ட்டு சார், இது சும்மா சின்ன குப்பை சார், பேப்பர் இதெல்லாம் தான் அப்படி சொல்லியிருப்பான். நம்ம ஆட்கள் வந்து மருத்துவ கழிவுனாவே ஜென்ரலாகவே அங்கே இருக்கக்கூடியப்பா மெடிக்கல் வேஸ்ட்டுப்பா, அது ஏதாவது பிரச்சனையாக இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு அவனுக்கே தெரியுது ஒரு ஆபத்தானதுன்ட்டு. அப்போ கண்டிப்பாக அவன் விட்டுருக்க மாட்டான். என்ன சொல்லியிருப்பான, ஏமாத்திருப்பாங்கன்னா இது ஒரு சாதா கழிவு, குப்பைங்க, இது எந்த கழிவுனாலும் தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்பட்டிருக்க. அது வேறங்க, மெடிக்கல் கழிவு நம்மளால உஷாரா இருந்திருப்பாங்க. அதுக்காக நான் சொல்ல வரேன், கொஞ்சம் உஷார் பார்ட்டியா இருந்திருப்பாங்க. எப்பா மெடிக்கல் கழிவு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நெக்லிஜென்ஸ் இருக்கு. ஆமா, நெக்லிஜென்ஸ் அதிகமா இருக்கு. செக் போஸ்ட்ல கரெக்டா ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணி ஸ்கிரீன் பண்ணிட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க சார். தமிழகத்தில் கொட்டப்படும் கழிவுகள் மலையாளிகளுக்கு அவமானம், கேரள அரசு தடுக்க வேண்டாமா அப்படிங்கிற கோணத்தில் தான் நம்முடைய விவாதம் பயணித்தது. 3 கருத்துரையாளர் கலந்து கொண்டு தங்கள் சார்ந்த கருத்துக்கள் ஆழமாக பதிவு செய்தாங்க. பாஜகவிலிருந்து சுமதி மேகவர்ணம், மருத்துவர் பூபதி ஜான், திராவிட முன்னேற்ற கழகத்திலும் திரு வைத்திலிங்கம், மூவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.